ஐஸ்வர்யத்துக்கும். ஆனா கிறிஸ்தவத்துல இந்த வேர்டு எடுத்துட்டாங்க, ஐஸ்வர்யம் என்ற வேர்டையே எடுத்து தூரம் வச்சுட்டாங்க. கிறிஸ்தவம்னா எப்படி வச்சுட்டாங்க? பாடுகளும் துன்பங்களும் நிறைந்த வாழ்க்கை தான் உண்மையான பரிசுத்தமான வாழ்க்கை. இந்த பாடுகள் துன்பங்கள் இல்லைன்னா நீ கிறிஸ்தவனே இல்லைன்ற மாதிரி ஆகி வச்சுட்டாங்க. கிறிஸ்தவனா இருந்தா பாடு இருக்கணும், துன்பம் இருக்கணும், கவலை இருக்கணும், அங்க கண்ணீர் இருக்கணும், அங்க எல்லா வகையான துன்பங்கள் இருக்கணும். அப்பதான் கடவுள் உன்னை அதிகமா நேசிக்கிறார், நீ ஆண்டவர் அதிகமா நேசிக்கிற. அதுதான் உண்மையான கிறிஸ்தவம் வச்சுட்டாங்க. பட் வேதத்தின்படி நீங்க பாத்தீங்கன்னா உண்மையான கிறிஸ்தவம் என்பது அது கிடையவே கிடையாது. தப்பான போதனைகளால் மக்களை திசை திருப்பி வச்சுட்டாங்க. கிறிஸ்தவம் 4 திசையில போயிட்டு இருக்குது. தேற்றப்படாத நிலையில் இருக்கிறாங்க, அன்பு இல்லாத நிலையில் இருக்கிறாங்க, அவங்களை பற்றின குழப்பத்தோடு இருக்கிறாங்க, எப்படி தீரொன்றது தெரியாத ரகசியங்களை அறியாத நிலையில் இருக்கிறாங்க. அதோடு கூட எந்த ஐஸ்வர்யத்துக்கும் அவங்க உரிமையாளர்களே கிடையாது, எதுவும் இல்லாத குறைவான நிலையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அப்படிப்பட்ட போதனைகள், தப்பான வார்த்தைகளால் அவர்கள் மனமும் எண்ணங்களும் திசை மாற்றி வைத்திருக்கப்பட்டுள்ளது. பாருங்க, போதனைன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் கேட்கின்ற போதனை அது என்னை மட்டும் பாதிப்பதல்ல, என்னுடைய சந்ததியையும் பாதிக்குது. நான் கேட்கின்ற அந்த நான் எதை நம்புறனோ அதன்படி என் வாழ்க்கை அமையும். அது என்னோட முடியாது, என்னுடைய ஜெனரேஷனையும் அது பாதிக்கும். எதுவுமே நம்புறீங்க?